சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே காவலர்கள் மீது வட மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் இரும்பு கம்பியால் கடும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, அதாவது சேலம் மாவட்டத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மேட்டூர் வழியாக மாதேஸ்வரம் மலைக்கு செல்வதற்காக ஒரு சொகுசு பேருந்து இன்று காலை அந்த வழியாக சென்றுள்ளது. அப்பொழுது தமிழக காவல்துறைக்கு சொந்தமான சோதனை சாவடியில் நிறுத்தி அங்கு தடுத்து நிறுத்தி காவலர்கள் சோதனை செய்துள்ளனர். பேருந்திற்கு உள்ளே சென்றும் சோதனை செய்துள்ளனர். அப்பொழுது தமிழக எல்லைக்குள்ளும் கர்நாடக எல்லைக்குள்ளும் செல்வதற்கு பர்மிட் உள்ளதா என்று காவலர் கேட்டுள்ளார். அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே குடிபோதையில் இருந்த ஓட்டுநர் சோதனையில் ஈடுபட்ட காவலரை இரும்பு கம்பியால் பலமாக தாக்கி உள்ளார். இதனால் படுகாயமடைந்த காவலர் ரத்த வெள்ளத்துடன் பேருந்திலிருந்து இறங்கி கீழே வந்தார். இதனை அறிந்த அந்த கிராம மக்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா உடனடியாக அந்த பேருந்தை முற்றுகையிட்டு வாகனத்தை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினர். மேலும் தாக்குதல் நடத்திய காவலரையும் மற்ற நபர்களையும் பிடித்து அவர்கள் தர்ம அடி கொடுத்து சரமாரியாக தாக்கி அவர்களை சோதனை சாவடிக்குள் அமர வைத்தனர். இது குறித்த தகவல் அறிந்த கொளத்தூர் காவல்துறையினர் உடனடியாக அந்த நிகழ்விடம் சென்று காவலர் மீது தாக்குதல் நடத்திய நபர்களை பிடித்து விசாரணை செய்து கைது செய்தனர். இதே போல பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த சொகுசு பேருந்தையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கொளத்தூர் எல்லையில பெரும் பரபரப்பும் ஒரு பதட்டமும் நிலவியது. ஆரம்பி விவரங்களுக்கு நன்றி சரவணன்.